அக்கா, நீதான் என்ன காப்பாத்தணும். என்னடி இது புது நாடகம்? நாடகமா? பின்ன உன் பழைய நாடகம் தான் மண்டபத்தண்ட வெளுத்து போச்சே. மசம் இருந்துகிட்டு ஆள் மயக்கிற தொழில் ஆரம்பிச்சுட்டேன். அக்கா, அநியாயமா பேசாதே. பெரிய நியாயக்காரி நீ. என் மச்சான் இனி ராத்திரி உன் கூடாரத்துக்கு வருதா இல்லையா? என்கிட்ட உண்மையை ஒழிக்காம சொல்லிடு. அக்கா, சத்தம் போடாம நான் சொல்றத கேளு. நான் ஒண்ணும் உன் மச்சான் இங்க வர சொல்லல. ஜக்கம்மா அணியா சொல்றேன். உன் மச்சான இம்மி கூட நான் மனசுலயும் நினைச்சதில்ல. எப்படியாவது என்ன கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்ப கூட இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கான் உன் மச்சான். சத்தியமா? சத்தியமா சொல்றேன் அக்கா. இனி என்னால பொறுக்கவே முடியாது. இன்றிரவு என்ன நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். நீயும் என்ன போல ஒரு பெண் தானே அக்கா. எனக்காக இறங்க மாட்டாயா அக்கா? சுந்தரி, அழாதே. அப்படியானால் என்னை காப்பாத்துகிறாயா? சுந்தரி, ஜக்கம்மா தான் உன்னையும் என்னையும் காப்பாத்தணும். ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது. இன்னி ராத்திரி ஏன் வர்றதுக்கு இவ்வளவு நேரம்? எவ்வளவு நாளைக்கு காத்திருக்கிறது? காத்திருக்கிறதா? காத்து இருக்கும், போகும், வரும். அது ஒரே இடத்துல இருக்கிற வஸ்துவா என்ன? அது விளையாடாத. உங்ககிட்ட முக்கியமான சமாச்சாரம் சொல்றதுக்கு வந்தேன். ரொம்ப முக்கியமான சங்கதியா? அப்ப வேண்டாம். அட சொல்றத கேளப்பா. உங்க சிநேகிதரோட பேசிக்கிட்டு இருந்ததுனால கட்டி வச்சு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. மிருதங்கத்தையா? அப்படின்னாதான் தேவையில்லையே. குரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடி. அக்கிரமக்கார ஆம்பளைங்க கிட்ட அமுட்டுக்கிட்ட பொம்பளைங்களுக்கு பல பக்கத்துல இடி. அது போல சுந்தரிய கட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. பரிதாபமா இருக்கு. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். எப்படி காப்பாத்துறது? அங்கதான் எல்லாரும் இடுதறியனா இருக்கானே உங்க கும்பல். அட பயந்தாங்குழி, நீங்க ஒண்ணு அங்க வர வேண்டாம். சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலாடஞ்ச மண்டபத்துல இருப்பா. வந்து கூட்டிட்டு போயிட சொல்லு. அப்படியா? சரி, சுந்தரிய கூட்டிட்டு போயிட்டா மண்டபம் காலி. நமக்கு ஒரு இல்லையா? நான் போய் சொல்லிடுறேன். முதுக கொஞ்சம் காமி. காமிய நல்ல திரும்பி. ராத்திரி கூட்டிட்டு வர சொல்றேன். தம்பி விஷயம் வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த நிரந்தரிய பார்த்தேன். அவ சொல்றா இன்னைக்கு ராத்திரி சுந்தரிய கூட்டி கொண்டாந்து அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு அதுல விட்டுடுவாளாம். நாம கூட்டிட்டு போகணுமா? என்ன செய்ய போறீங்க தம்பி? ஒண்ணு செய்வோமே, அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்க அதையே வாடகைக்கு வாங்கிட்டான். சரி, அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஜக்கா. என்ன முடிவு? பண்டார தெருவில் நம்ம வீடு ஒண்ணு காலியா இருக்குது இல்ல? இருக்கு. ஊர் கோடி ஒருத்தருக்கும் தெரியாது. அதில் நம்ம சுந்தரிய குடி வச்சிட போறேன். ஐயோ, என்னங்க தம்பி வர வர வேகமா போறீங்களே. இந்த காலத்துல வேகமா போனா தான் வேலை நடக்கும் ஜக்கா. வேகம் வேணும், அதுல முன்னால ஒரு வி போடணும். அப்படின்னா விவேகம். அப்புறம் உங்க நோக்கம். சுந்தரி, என் ஆசைக்கடலே, அமிர்த கட்டியே, உனக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்கவில்லை தெரியுமா? ஆஹா, என் சுந்தராங்கி, ஆஹா, என் தங்கமே, இன்றாவது என் மீது தயவு வைத்தாய். அதற்காக நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது. என் உல்லாச ராணி, உலகத்து பேரழகி. வள்ளி வள்ளியாவது கள்ளியாவது உன் கால் தூசி கூட பெறமாட்டாளே அந்த வள்ளி. வள்ளி வந்து விடுவாளா என்று பயப்படுகிறாயா? வரட்டுமே, நான் இருக்கிறேன். அந்த கழுதை முன்னாலேயே நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். அவள் மீது எனக்கு உண்மையில் ஒரு துளி கூட ஆசை கிடையாது. அடியன் அற்புதமே, என் ஆசையெல்லாம் உன்னிடம் தானடி. உனக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. சுந்தரி, ஏ தெய்வமே, உன் ஒளியை அதிகமாக்கி இவள் அழகை அனுபவிக்கிறேன்.
அனுபவிப்பாயடா என் அழகு ராஜா. நீயா? மோசக்காரனே, நயவஞ்சக நரியே, உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று, இதுதான் உன் ஆசையோ? ஆசை என் இஷ்டமடியதெல்லாம். நீ யார் என்னை கேட்க? நான் ஆண் பிள்ளை. அதனால் மீசையை விதவிதமாய் வைத்துக் கொள்வதை போல் ஆசையும் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா? துரோகி, சட்ட மாத்திர மாதிரி பொம்பளைய மாத்திக்கிட்டே போற சதிகார நீதாங்கிறத இப்பதான் தெரியுது. தெரிந்து என்ன செய்துவிட முடியும்? நானும் ஒரு தொம்பர பெண், சுந்தரி அல்ல. என் ரத்தத்திலும் காட்டுத்தனம் ஓடுது. எடு உன் கட்டியை. ஏ ஆம்பளை, எடு, இல்ல உன்னை விட மாட்டேன். நம்பிக்கை துரோகி. வள்ளி, 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 வள்ளி. சுந்தரி, அத்தான், எனக்கு என்னமோ ஒரே திகிலாக இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. சீக்கிரத்தில் நாடறிய நம் கல்யாணம் நடப்பதற்கான வழியை காண்பதுதான் இனி என் வேலை. என்னை கைவிட்டு விட மாட்டீர்களே அத்தான்? ஒரு காலம் இல்லை சுந்தரி. வாழ்ந்தால் நாம் இருவரும் தான் வாழ்வோம், இல்லை இருவரும் இறப்போம். என் பாக்கியமே பாக்கியம். சரி, உனக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருகிறேன். நான் வருத்தமா? அத்தான், பயப்படாதே சுந்தரி, நான் வருகிறேன். சீக்கிரம் வந்து விடுங்கள் அத்தான். சரி. எங்கே வள்ளி? வள்ளி, 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 சுந்தரி, வள்ளி, வள்ளி, எங்க? வள்ளி எங்க? காணாமே. வள்ளி சுந்தரி காணாமே. சுந்தரி காணாமா? காணா. எங்க சுந்தரி? வள்ளி சுந்தரி காணா. சுந்தரி காணா. சுந்தரி, வள்ளி, சுந்தரி, சுந்தரி, சுந்தரி காணாமா? வீரா, வீரா, அதோ யாரு? அதோ சுத்தி வர்றா. அவளை கேட்டா தெரியும். டேய் சமக்க விடுறா. வேண்டி சொக்கி எங்கடி வள்ளி சுந்தரியும்? எங்கடி சுந்தரி வள்ளி? பள்ளி எங்கடி? என்னடி முழிக்கிற? இங்கதானே இருந்தாங்க. இருந்தாங்களா? என்னடி முழிக்கிற? சொல்லடி வள்ளி சுந்தரி எங்க? எனக்கு தெரியாது. தெரியாதா? சொல்லு. கள்ளியமா இருந்தா தெரியாதா? அண்ணம்மா வாடி. தெரியாது. எனக்கு தெரியாது. தெரியாதா? அடி பாவி, எங்கடி வள்ளி? அம்மா, இவளுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாதும்மா. எங்கடி இருக்கா? சொல்லடி உண்மையே. எங்க சுந்தரி வள்ளி? வள்ளி எங்க? எனக்கு தெரியாது. சொல்லு உண்மையே. எனக்கு தெரியாது. தெரியாது. சுந்தரியோட ஆசனாயன் யார்? அதுவும் தெரியாது. தெரியாது. உண்மையை சொல். உடம்பத்தால உரிச்சு போடுவேன். சத்தியமா தெரியாது. சொல். தெரியாது. எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா என்ன பார்க்க வந்தீரு? சொந்த முகத்தை வச்சுக்கிட்டு தாங்க வந்தேன். வேற முகம் யாருங்க கொடுப்பா? கொடுத்தாலும் பிரயோஜனம். என்ன சொன்ன? என் பையன் அர்ஜுன் வீட்டுல சாப்பிட்டான். இதுக்கு நான் என்ன பண்றது? அவனும் படிச்சவன், இவனும் படிச்சவன். வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது. ஆஹா, மகா விரட்டி விடுவீங்களே. உங்க பையனா இருந்தா தாதி விட்டு தள்ளி விடுவீங்களே, இல்ல கழுத்தை தான் சீவி விடுவீங்களே. சர்தான் விடுங்க. அது என்ன கூட்டம்? அடே, இங்கதான் வர்றாப்ல இருக்கு. ஏய், யார் நீங்க எல்லாம்? தம்பரவங்க சாமி, மேங்காட்டு பட்டல்ல கூடாரம் போட்டிருக்கோம். வித்தை காட்ட வந்தீங்களா? இல்ல, வேலை காட்ட வந்திருக்கான். என்ன சொல்ற நீ? உங்க மகன் எங்க ஜாதிக்கார குட்டிய கூட்டி வந்துட்டான். மரியாதையா அனுப்பிச்சு வைங்க. என் மகனா? ஆமா. சேகர், டேய் சேகர்,
என்னப்பா? என்னடா இதெல்லாம்? இவந்தாங்க என்னப்பா கலாட்டா? டேய், என்னடா யோக்கியமாற பேசுற? எங்கடா குட்டி? டேய், மரியாதையா பேசு. குட்டி பூனை குட்டியா, நாய் குட்டியா, கரடி குட்டியா? மரியாதையா போறீங்களா இல்லையா? போங்கடா. டேய், யாரா அவன்? சோழ, முத்தையா. டேய், எங்கடா அவன்? ஓடிடா, ஓடிடா. டேய், அடிச்சு விரட்டுடா. விரட்டு, சோழ, விரட்டு. இதெல்லாம் பணம் பிடுங்கிற வித்தையாப்பா. நீங்க கொஞ்சம் ஏமாந்து இருந்தா 50, 100ன்னு பேரம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ராஸ்கல்ஸ். சரி, சரி, உள்ள போ. உறங்கடா நல்லா. இப்பதான் எனக்கும் கொஞ்சம் விளங்குது விஷயம். நெருப்பு இல்லாம புகையாதுங்க. இதை நீங்க கவனிக்கணும். சேகர், இப்பதான் என் உடம்பு ஆட்டம் நின்னுது. எங்க பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டியோன்னு பார்த்தேன். என்னம்மா இது? அவ்வளவு புத்தி கட்டவனா நான்? அமர்தா, இதோ வந்துட்டேனுங்க. அமர்தா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாம் நான் அவனை கேட்டாச்சு. நம்ம பையனுக்கும் அந்த கூத்தாடிச்சுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. அந்த திரவியம் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டேங்கிறானே. சரி,